ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படவிருக்கக்கூடிய நிலையில் கோவை உக்கடம் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் கோவை உக்கடம் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. கோவை உக்கடம் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களிலிருந்து இன்று பிற்பகல் முதலே பயணிகள் கூட்டம் அலைமோதிய நிலை காணப்பட்டது. மேலும் ஓணம் பண்டிகை நாட்களோடு இணைந்து வார இறுதி நாட்கள் மிலாதி நபி பண்டிகையும் வருவதால் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது. இதனை அடுத்து கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் கோவையில் அதிக அளவில் பயின்று வருகின்றனர். அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஊருக்கு திரும்புவதால் பொதுமக்களும் பெருமளவில் சொந்த ஊர்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல படையெடுத்து உள்ளனர். இதனால் மாநகர் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவை நகரில் உள்ள பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்குவதால் பயணிகள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு சற்று தாமதம் ஏற்படுவதாக அங்கு வரும் பயணிகள் குற்றம் சாட்டுவது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.